இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் நாங்கள் எப்படி பொங்கல் வச்சோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு, அதனால் 2 பேரும் காலையிலே ஸ்கூலுக்கு சொல்லி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பிடிஎம்மும் இருந்துச்சு. சரி ஈவினிங் போல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போகல. ஸ்கூலில் பிடிஎம்லாம் அட்டன் பண்ணிவிட்டு பசங்களை பிக்கப் பண்ணிவிட்டு ஈவினிங் பசங்களாம் ரெடி பண்ணி பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பொங்கல் வைக்கிறது அவங்கவுங்க ஊரை பொறுத்து, அவங்கவுங்க வீட்டில் பொறுத்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து வைப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாடு இல்லை ஆடு தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் வாயில்லா ஜீவனுக்கு அந்த மரியாதை கொடுக்கறது வந்து நம்மளோட பண்பு. எந்த பக்கம்டா பொங்கும் அப்படின்னு சொல்லி அம்மாவும் நானும் சேர்ந்து தான் பொங்க வச்சோம். கிழக்கு இல்லைனா வடக்கு 2 பக்கம் வந்து பொங்கல் பொங்குச்சுன்னா அந்த பொங்கல் வந்து வருஷம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அம்மா பயந்துகிட்டே இருந்தாங்க எந்த பக்கம் பொங்குன்னு. கடவுளோட இதுபடி வந்து வடக்கு பக்கமாக பொங்குச்சு. அம்மா பயங்கர ஹாப்பி. பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா எங்கள் வீட்டு ஆட்டுக்குட்டிகளுக்கெலாம் ஃபஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி வந்து சாப்பிட்டோம். அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பொங்கல் வந்து ஷேர் பண்ணோம். ஹாப்பி பொங்கல்.